எரேமியாவிலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். கேள்வி எண் 1. தேசத்தின் மேல் எது இல்லாததினால் தரை வெடிக்கிறது? மழை இல்லாததினால். எரேமியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 2. வலு சர்ப்பங்களைப் போல் காற்றை உட்கொள்வது எது? காட்டுக்கழுதைகள். எரேமியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 3. எனக்கு ஊழியம் செய்கிற டேஸையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியரையும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 4. எவனை எடுத்து நிறுத்துவாரில்லை? இடும்புள்ளவனை. எரேமியா 50ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 5. டேஸ் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். எரேமியா 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 6. எரேமியாவின் குமாரத்தி யார்? அமுத்தாள். எரேமியா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 7. சுகமாய் தங்குவது எது? எருசலேம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 8. கர்த்தர் எதை சம்பூரணமடைய பண்ணுவார்? விடாய்த்த ஆத்துமாவை. எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 9. கர்த்தருடைய ஜனங்கள் எவைகளினால் திருப்தி ஆவார்கள்? கர்த்தர் அளிக்கும் நன்மையினால். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 10. முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமானவன் யார்? அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன். எரேமியா 17:11. வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காட் பிளஸ் யூ.